வணக்கம் மக்களே, மீல் மேக்கரும் அதனுடைய மருத்துவ நன்மைகளை குறித்து நான் உங்களுக்கு இந்த ஆரோக்கிய பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மீல் மேக்கர்னா என்ன, மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம். மீல் மேக்கர் அப்படின்றது சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பு வகையிலிருந்து கிடைக்குது. அதாவது எப்படி நம்ம நிலக்கடலையை செக்கில் கொண்டு எண்ணெயாக தனியாக பிரிக்கிறோமோ, அப்புறம் புண்ணாக்கு தனியாக பிரிக்க போடுறோமோ, அதே போல ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கரை நம்ம எடுக்கிறோம். இந்த சோயா சக்கை தான் இறைச்சி துண்டுகள் போல இருப்பதற்காக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பாக்கெட்டில் அடித்து அதை மீல் மேக்கர் அப்படின்ற பெயரில் விற்பனை செய்கிறோம். ஸோ மீல் மேக்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் தான். இது சோயாவுடைய சக்கை போல இருக்கக்கூடிய இறைச்சி. உண்மையில மீல் மேக்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை முதல்ல தயாரித்து விற்பனை செய்தோடைய நிறுவனத்துடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மீல் மேக்கர். ஸோ இது சோயா பீன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வகையை சார்ந்திருக்கக்கூடிய இறைச்சிக்கு மாற்று உணவாக பயன்படுத்தக்கூடிய புரதம் நிறைந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர். இதில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்து இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் பாதுகாக்க நீங்க மீல் மேக்கரை சாப்பிடலாம். இதயத்தினுடைய சக்தியை கூட்டுவதில் சோயா அபாயகரமாக செயல்படுகிறது. இது இரத்த குழாய்களினுடைய இலகுத்தன்மையை அதிகரித்து கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்குது. பெண்களுக்கு உகந்தது இந்த சோயா பீன்ஸ் சொல்லக்கூடிய மீல் மேக்கர். இந்த சோயா பீன்ஸ் பெண்களினுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய சுரப்பை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்குது. இதனால மெனோபாஸ் காலங்களில் பிரச்சனைகள் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோயா பீன்ஸுக்கு இருக்கு. அதாவது மெனோபாஸ் நின்றதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பது நின்று போயிடும். இதனால பெண்களுக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஈஸ்ட்ரோஜனுடைய ஹார்மோன் அளவு அதிகரிக்கக்கூடிய தன்மை சோயா பீன்ஸுக்கு இருக்கிறதால இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க சோயா உணவுகளை எடுத்து வருவது ரொம்பவே நல்லது. புற்றுநோய் தடுக்கப்பட நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோயா பீன்ஸ் எடுத்துக்கலாம். சோயா பீன்ஸ் மற்றும் அதனுடைய தயாரிப்புகள் புற்றுநோய் தடுக்க மிகவும் உதவிகரமாக இருக்கு. ஐசோபிலோமோன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பைட்டோ ஈஸ்ட்ரோஜனுடைய ஒரு வகை. இது சோயா புரதத்தில் அதிகமாக இருக்கு. புற்றுநோய் தடுப்பிற்கு இந்த ஐசோபிலோமோன் பார்த்தீங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும். எனவே இது புற்றுநோய் செல்கள் வராமல் நமக்கு தடுக்கும். சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மீல் மேக்கர் சொல்லக்கூடிய சோயா பீன்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் வரும். இதில் இருக்கக்கூடிய அதிக நார்சத்து சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கும். நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறோம். அதனால சர்க்கரை நோயாளிகள் இந்த மீல் மேக்கரை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க. ஆண் மலட்டுத்தன்மை நீங்க கண்டிப்பாக நீங்க இந்த சோயா பீன்ஸை எடுத்துக்கலாம். ஆண்கள் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். சோயா பீன்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி செய்யும். இந்த ஹார்மோன் பெண்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஹார்மோன் தான் இது. ஆனால் இது ஆண்களுடைய உடல்ல அதிகம் சேர்ந்தா ஹார்மோன்களுடைய சமநிலை மாறி விந்தணுக்கள்ல பார்த்தீங்கன்னா கோளாறுகள் ஏற்படுத்தும். எனவே இதனால மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஆண்கள் மீல் மேக்கர் உணவுகளை தொடர்ந்து அதிகமாக சாப்பிடாம சீரான இடைவெளி விட்டு சமைச்சு சாப்பிட்டா அது பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்க மீல் மேக்கரை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.